ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம். ஐசையா சாப்டர் 45 verse 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will go before you and level the uneven places. இன்னொரு அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு தன் அண்ணனுக்கு முன்பாக சென்று சிரேஷ்ட புத்திர பாகமாகிய இந்த முதற் பலனை பெற்றுக்கொள்கிறான். அண்ணன் பார்த்த பொழுதோ தனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தன் தமையன் பெற்றுக்கொண்டான் என்பதை கண்டு மிகவும் கோபமடைந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்த பொழுது அவனுடைய தாய் அவனை பார்த்து, நீ எழுந்து புறப்பட்டு பதான் ஆரானில் இருக்கிற என்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு எல்லா காரியமும் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறான். ஏதோ பயத்துடனும் நடுக்கத்துடனும் எங்கே போவதென்று தெரியாமல் இருக்கிற அவன் ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அங்கே இருந்த ஒரு கல்லை எடுத்து கையிலே வைத்து கொண்டு படுத்து உறங்குகிறான். யோசித்து பாருங்கள், நம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யும் பொழுது அந்த கவலைகளெல்லாம் மறந்து வேலையில் கான்சென்ட்ரேஷனோடு வேலை செய்யும் பொழுது ஒன்றுமே தோன்றாது. ஆனால் இரவு ஆன பொழுது சாப்பிட்டு விட்டு தலகாணி வைத்து படுத்து உறங்கும் பொழுது நித்திரை வராமல் எத்தனை பேர் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன், நீங்களும் இருக்கலாம். ஐயோ, என்ன செய்வது, எதிர்காலம் இப்படி இருக்கிறதே, நாளைக்கு என்ன செய்வது, என் மகனுக்கு ஃபீஸ் கட்ட முடியவில்லையே, வியாபாரத்துக்கு வட்டி கட்ட வேண்டுமே, லோன் அடைக்க வேண்டுமே, ஆட்கள் கேட்பார்களே, பொருள் இல்லையே, கடை தெரியாமல் ஆரம்பித்து விட்டேனே, ஏன் இந்த எனக்கு பாடுகள் என்று சொல்லி கண்ணீரோடு கூட பயத்தோடு கூட எதிர்காலத்தை குறித்து கவலையோடு கூட வியாகுலப்பட்டு தூக்கம் வராமல் அங்கே இங்கேயும் புரண்டு படுத்து கொண்டிருக்கிற மனிதர்களை நான் கண்டிருக்கிறேன். பேசாமல் மறித்து விடலாமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற யாக்கோபு என்ன செய்கிறான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இரவிலே கல்லை தலைக்கு வைத்து படுத்து கொண்டிருக்கும் பொழுது இதோ அங்கே அவனுக்கு தேவன் பிரத்யட்சமாய் தரிசனமாகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் பிரத்யட்சமாய் தரிசனமாவார். இங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டது. அந்த ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் இருந்தது என்று வேதம் சொல்லுது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று அவனை பார்த்து ஆசீர்வதித்து அவனோடு கூட பேசினார். படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். அது மட்டுமா, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, கோணலானவைகளை செவையாக்கிற தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்பாக வைத்து விட்டால் எந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதித்தது போல எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கிட்டி சேர்கிறோமப்பா. எங்களுடைய வாழ்க்கையில கோணலானவைகள் எல்லாம் செவையாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.